ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 16/4/2026க்கான கேரளா லாட்டரி சான்ஸ் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே நமக்கு 72லேருந்து பாருங்கள், அதாவது கரெக்டாக 8ஆம் தேதியிலேருந்து 72 பிசி நம்பர் 72. இதுலேருந்து நமக்கு 7 2லேருந்து ஒரு நம்பர், 7லேருந்து ஒரு நம்பர் கம்பேர் பண்ணோம்னா 6, 2ல் ஒரு நம்பர் கம்பேர் பண்ணோம்னா 1, சரிங்களா, 61. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு நாள் கேப் விட்டு 57, 57க்கு 5ல் ஒரு நம்பர் கம்பேர் பண்ணோம்னா 4, 7ல் ஒரு நம்பர் கம்பேர் பண்ணோம்னா 6, 46, 46ங்கிறது நமக்கு ஏசி வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நாள் கேப் விட்டு இந்த இடத்துல 8, 9, 8ல் ஒரு நம்பர் கம்பேர் பண்ணோம்னா 7, 9ல் ஒரு நம்பர் கம்பேர் பண்ணோம்னா 8, 78 அப்படி நம்பர் பிசிக்கு அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு, சரிங்களா. ஸோ பிசிக்கு வந்துச்சு அப்படின்னா 78 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பர் வந்தால் எந்த நம்பர் வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். 78 அப்படி நம்பர் பிசிக்கு வந்துச்சு அப்படின்னா இங்கே நமக்கு பாருங்கள், கரெக்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 35/03லேருந்து, சரிங்களா, 35/03லேருந்து நமக்கு 2 நம்பர்ஸ் வந்திருக்கு. அதேமாதிரி 43/30லேருந்து 2 நம்பர் வந்திருக்கு. 66/97லேருந்து 2 நம்பர் வந்திருக்கு, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்திருக்கு. ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா 78ங்கிறது பிசிக்கு வந்துச்சு அப்படின்னா நமக்கு 98 அப்படியே ரிட்டன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. அதனால் 98 78 அப்படி நம்பரு, 98 78 அப்படி நம்பர், சரிங்களா. 98 78 அப்படி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. 98 78 98 78 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு. ஸோ அதனால் 98 78 அப்படிங்கிற நம்பரு ஒரு நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைய நம்பர்ஸில் 2 நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஏபிசிஸில் மாற்றி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா. இதை நீங்கள் போர்டு வைஸாக வந்து பார்த்திங்கன்னா பி போர்டு அப்படியே ரிட்டன் இறக்கியிருக்காங்க, ஏ போர்டு அப்படியே இறக்கியிருக்காங்க, இங்கே ஏ போர்டு அப்படியே இறக்கியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நமக்கு 2 டைம் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு பி போர்டு சேம் நம்பர் அப்படியே இறக்கியிருப்பாங்க, சரிங்களா. அப்படி பார்த்தோம்னா ஒன்று நமக்கு 98 அப்படியே இறக்கணும், அல்லது 30 ரிட்டன் அப்படியே இறக்கணும், சரிங்களா. 30 அப்படி நம்பர் ரிட்டன் அப்படியே இறக்குனாங்கன்னா நமக்கு 6ஆம் நம்பர் ஒன்று கேமில் வரணும். எதனால் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இறக்குனாங்க அப்படின்னா, சரிங்களா, 6ஆம் நம்பரு கிராஸாக பாருங்கள் 6 6. ஆனால் அதே மாதிரி இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிராஸில் பார்த்திங்கன்னா 02 92 02 02 4டியில் 02 அப்படிங்கிற நம்பர் காமனாக வருது, சரிங்களா. அப்போது 6ஆம் நம்பர் அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 26 30 அல்லது 62 30 அப்படிங்கிற நம்பர் ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, சரிங்களா. இப்போ இதில் 98 78 தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ 98 78 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 26 30 ஏதாவது ஒரு நம்பர் அப்படியே ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா. ஒரு போர்டு அப்படியே போர்டு வைஸாக எடுத்து ட்ரை பண்ணுவாங்க. ஏ போல் 8, பி போல் 3, சி போல் 0 அந்த மாதிரி தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே நம்ம ஃபாலோவிங் நம்பரில் 38 83ங்கிற நம்பரும் கொடுத்துருந்தோம். ஸோ அதான் நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம், சரிங்களா. ஸோ மீதி எல்லாமே சப்போர்ட் கொடுத்தது நம்ம ஃபுல்லாக வந்துச்சு. இன்றைக்கி 38 83ங்கிறது ஃபுல்லாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் உள்ள ஃபாலோவிங் நம்பர் சொல்கிறேன். ஸோ லாஸ்ட்டில் வீடியோ சொல்கிறேன், சரிங்களா. ஸோ இன்றைக்கி எனக்கு 98 78 26 30 66 30 அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டபுள்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ எதனால் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். போன டைம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டபுள்ஸு வரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வேறு டபுள்ஸ் கொடுக்கணும். 79 79 79. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 97 அப்படி நம்பர் இருக்குது, சரிங்களா. ஸோ இது வந்தப்போ நமக்கு 220 டபுள்ஸு, 778 டபுள்ஸு, 47 டபுள்ஸு. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா டபுள்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது, சரிங்களா. டபுள்ஸ் வந்துச்சுன்னா எந்த டபுள்ஸ் வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு இங்கே பாருங்கள், நமக்கு இங்கே உள்ள ரிசல்ட்டை மட்டும் பாருங்கள். இதில் நமக்கு 2 நம்பராக 53 80லேருந்து நமக்கு ஃபஸ்ட்டு 84 நடுவில் உள்ள 2 நம்பருக்கு பார்த்திங்களா, அதில் 84 92லேருந்து நமக்கு 2 மட்டும் வரல, மீதி 8 4 9 அப்படி நம்பர் எடுத்து 849 அடிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 மட்டும் வரல, 803 எடுத்து நமக்கு 830 அடிச்சிட்டாங்க. இப்போ இந்த நம்ம 5 மட்டும் கட் பண்ணிட்டோம்னா 288, சரிங்களா. 288 அப்படி நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 288 அப்படி நம்பர் வந்துச்சு அப்படின்னா என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு இங்கே நமக்கு சேம் நம்பர் அடித்தாங்க பார்த்திங்களா, அதாவது 6 6ன்னு சொல்லி இங்கே சேம் நம்பர் அடித்தாங்க. இங்கே அடித்தப்போ இங்கே உள்ள 654 ஒரு நாள் கேப் விட்டு 456ன்னு சொல்லி அடிச்சிருப்பாங்க, சரிங்களா.
ஸோ அதே மாதிரி இங்கே 1 1ன்னு அடிச்சிருக்காங்க. இதுக்குள்ளே உள்ள நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 278. ஸோ மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே நமக்கு 6 6ன்னு சேம் நம்பர் அடிச்சிருக்காங்க. இங்கே உள்ள 654 ஒரு நாள் கேப் விட்டு 456 அப்படி அடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே 1 1ன்னு இருக்குது. இது கீழே 278. ஸோ அந்த 278 நமக்கு ஒரு நாள் கேப் விட்டு இங்கே அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 72 88 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 72 88 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அல்லது 62 88ன்னு சொல்லி அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 62 88 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அது இல்லாமல் நமக்கு இந்த மாதிரி நமக்கு அடித்தப்ப இங்கே உள்ள நம்பர்ஸுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருப்பாங்க. 61 66 அப்படி நம்பரு பாக்ஸ் பண்ணி வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இது இன்னொரு பேட்டர்னில் உள்ள நம்பர்ஸு. சரிங்களா? 66 26. ஸோ இந்த நம்பரு ஏற்கனவே முன்னாடியே ஒரு டைம் ஒரு வாரம் 2 வாரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ நம்பர்ஸில் சொல்லியிருந்தோம். சரிங்களா? அதாவது கூடவே இருக்கும். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. 66 26 அப்படிங்கிற நம்பர் நமக்கு வரணும். எதனால் இந்த நான் சொல்கிற நம்பர் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு டபுள்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த நம்பர்ஸ் சொல்கிறேன். சரிங்களா? மொத்தமாக நான் எந்தெந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். சரிங்களா? அந்த நம்பர்ஸ்லாம் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? 66 1 லேக் ப்ரைஸ்லேயே வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? 66 26 ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 98 78 62 66 54 78 நம்ம 98 வச்சு சொன்னதில் 98 78 மட்டும்தான் சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஏதாவது 2 நம்பர்ஸ் அப்படியே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதில் 98 78 அதே மாதிரி பிசியில் 30 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சுன்னா நம்ம 62 சொன்னீங்களா? 62 26 வச்சு 30 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் உங்களால் ஸ்ட்ராங்காக என்னால் இந்த நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த 62 88க்கும் 98 78க்கும் நல்ல ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குது. நாளைக்கு ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த நம்பர்ஸ்லாம் விடுற மாதிரி தான் இருக்கும். 54 78லாம் சான்ஸு கொஞ்சம் கம்மி. ஆல் போர்டுக்கு 2 6லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு. சரிங்களா? ஏன்னா நமக்கு இந்த கிராசிங்கில் 2 2 அப்படிங்கிற நம்பர் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ 2 2 2 ஆனால் இந்த கிளாஸை பார்த்தீங்கன்னா 6 6 6 இப்படி நமக்கு வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வரதுக்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் வந்துருக்கு. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி யாரும் நிறைய பேர்த்தால் வந்து பார்த்திங்கன்னா வின்னிங்ஸ் என்னால் கொடுக்க முடியல. ஏன்னா நான் ஸ்ட்ராங்காக வந்து 77 18 மட்டும் தான் கொடுத்துருந்தேன். ஒரு சில பேர் மட்டும் தான் வின்னிங் பண்ணியிருந்தீங்க. வின்னிங் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நான் அது முன்னாடி சொன்ன மாதிரி தான் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு நாள் நான் வின்னிங் தருவேன் போட்டி. கவலைப்படாதீங்க. கொஞ்சம் நிறையா நம்பர்ஸ் போடுறவங்க மட்டும் தான் வின்னிங் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சிங்கிள் நம்பரில் என்றைக்காச்சும் ஒரு நாள் கம்பல்சரி வின்னிங் கொடுப்பேன். எல்லாத்துக்குமே வின்னிங் வரும், கவலைப்படாதீங்க. சரி, இன்றைக்கி வின்னிங் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ நாளைக்கான கெஸ்ஸிங்கில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 98 30லேருந்து நாளைக்கு 2 நம்பர் வரணும். அந்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா இந்த 98 78க்கு நல்ல சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த நம்பர்ஸ் மட்டும் கொடுக்குறேன். அந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 72க்கு ஒரு நம்பர் கம்பெனி நமக்கு வந்திருக்கு. அதே மாதிரி 65க்கு ஒரு நம்பர் கம்பெனி வந்திருக்கு. சரிங்களா? 65ங்கிறேன், சாரி. ஒரு நாள் கேப் விட்டு 57க்கும் ஒரு நம்பர் கம்பெனி வந்திருக்கு. இப்போ 89 கம்மி பண்ணோம்னா நமக்கு இந்த 78 தான் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்பர்ஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ரிப்ளேஸ் ஆனீங்கன்னா இந்த நம்பர்ஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஸோ ஃபாலோயிங் நம்பர் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபாலோயிங் நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ இந்த 38 83 நமக்கு முடிஞ்சு. இதுக்கப்புறம் இப்போ சொல்கிற ஃபாலோயிங் நம்பர்ஸே எடுத்து டைப் பண்ணிக்கிங்க. 66 இந்த மாதிரி சேம் நம்பர் முதல் நம்பரில் 2 நம்பர் சேம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா அதனுடைய பிசி நம்பரு 87. இந்த மாதிரி பேட்டர்ன் உள்ள நம்பர் நம்ம வரணும்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? 87 78 வரணும். அதே மாதிரி 1 அடித்ததுக்கு 6 9 இருக்குது. 96 69 இதுக்கப்புறம் வரும். அதே மாதிரி ஏ போல் 2 8 அடிச்சுன்னா 27 72 வரும் அப்படின்னு சொல்லிட்டு போன மாதம்னு நினைக்கிறேன் 2 8 அடித்தப்போ நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அதுவும் பார்த்திங்கன்னா வந்துருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 8 8 அடித்தப்போ நமக்கு ஆனால் போன டைம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரிங்களா? 22 இங்கே தான் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நமக்கு ஃபாலோயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன எல்லா ஃபாலோயிங்கும் மோசம் வந்துருச்சு. சரிங்களா? இப்போதைக்கு உள்ளது 69 96. இப்போது 27 72 27 72க்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த பேருமே வரும். சரிங்களா? 78 87 நம்ம இன்றைக்கி சிங்கியும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.